الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. هنا أسامة بن زيد رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: كنت على باب الجنة فإذا عامة من دخلها المساكين وأصحاب الجد محبوسون غير أن أصحاب النار قد أمر بهم إلى النار وقمت على باب النار فإذا عامة من دخلها النساء متفق عليه. வினிச்சக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பலவீனமான மற்றும் ஏழை எளிய முஸ்லிம்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் சொர்க்கத்தில் வாசலில் நின்றிருந்தேன். அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகளாவார். பணக்காரர்கள் உள்ளே நுழைய தடுக்கப்பட்டிருந்தனர். எனினும் நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். நான் நரகத்தின் வாசலில் நின்றேன். அதில் நுழைந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்களாவார் என்று கூறினார். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களுக்கு முஸ்லிம்களுடைய சிறப்புகளை சொல்ல கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினான். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய கணக்கு, அவர்களுடைய கேள்வி கணக்கு மிக இலகுவாக ஆகும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் விரைவாக புகச் செய்வான். இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், சொர்க்கம் மற்றும் நரகம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது. ஒருவருக்கு ஒரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொர்க்கம் கூறிய வார்த்தை, என்னிடம் இருக்கக்கூடிய அனைவர்களும் யார்? பலவீனமானவர்களும் ஏழைகள் தான் என்று கூறியது. இப்போ இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஏழையாக அமைத்தவர்களுக்கு இங்கு சிறப்புகளை கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இரண்டாவது இங்கு சொல்லப்பட்டது, செல்வந்தர்கள் அவர்கள் சொர்க்கத்தில் செல்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருந்தால் நிற்பாட்டப்பட்டார்கள். இதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை பற்றி அவர்கள் முழுமையாக கணக்கை சொல்லாதவரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இவர்களுக்கு இலகுவான ஒரு கேள்விகள் கணக்கு முடிந்துவிடும். ஆனால் யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தானோ, வசதியை கொடுத்தானோ, எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய், எப்படி நீ இதை திரட்டினாய், அனைத்துமே கேட்கப்படும். ஹதீஸ் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸிலும் இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸிலும் சரி, அதே போல லா யஸாலு கத்மா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அலு அன் ஹம்ஸ், 5 விஷயங்கள் அவனிடம் கேட்கப்படும் வரை அவனுடைய ஆதமுடைய மகனின் கால்கள் அவன் எடுத்து வைக்க முடியாது அடுத்த அடி. அப்படிப்பட்ட விஷயத்தில் உள்ளது மின் ஐன இக்தஸப வ ஐன அன்ஃபக அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எங்கிருந்து பொருளாதாரத்தை திரட்டினாய், எந்த வழியிலிருந்து பொருளாதாரத்தை பணத்தை நீ சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய். அப்போ ஒரு முஃமின் என்பவன், ஒரு முஸ்லிம் என்பவன், அவன் திரட்டக்கூடிய அவனுடைய ரிஸ்க், எழுதப்பட்ட அந்த ரிஸ்கை திரட்டுவதாக இருக்கட்டும், அதை பெறுவதாக இருக்கட்டும், மார்க்கம் வகுத்த வழியில் அவன் அதை பெற்றார் என்றால் அது அவருக்கு ஹைரும் இருக்கும், அதில் பரக்கத்தும் இருக்கும். அதை அவர் நன்மையான ஒரு நேரான பாதையில் அவர் தேடினார் என்பதற்கு அது ஒரு இபாதத்தாகவும் ஆகும். அதுவே மனிதன் அவனுக்கு எழுதப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறுவதற்காக ஹலால் ஹராமை பார்க்காமல் தவறான பாதையில் விரைவாக அவன் அடைய விரும்பும் பொழுது அவன் மீது சாட்டப்படக்கூடிய விஷயம் ஒன்று, அவன் அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் ஹராமான வழிமுறையை அவன் தேர்ந்தெடுத்தான் என்றதுக்காக குற்றவாளியாக ஆவான். இரண்டாவதாக அவனுக்கு வந்த அந்த பொருளாதாரத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியும் பரக்கத்தும் இருக்காது. மூன்றாவதாக அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் என்ற நிலையில் இருக்கும். இப்போ அன்புக்குரியவர்களே, முஃமின் என்பவன் செலவு செய்வதாக இருக்கட்டும், அவன் பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருக்கட்டும், சம்பாதிப்பதாக இருக்கட்டும், இரண்டுமே மார்க்கம் அனுமதித்த வழிமுறையில் செய்தான் மட்டும்தான் அவன் வெற்றி பெறுவான்.
எவ்வளவு செல்வம் இருக்குமோ அவனுடைய அனைத்து கணக்கும் அவன் கூறிவிட்டுதான், அவன் காண்பித்து விட்டுதான் திரும்பவும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஹதீஸில் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு, ஏழை முஸ்லிம்கள் ஈமானியர்கள் சொர்க்கத்தில் பணக்காரனை விட 500 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் அக்பர், யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஹதீஸில் நாம் சொல்லப்பட்ட இந்த 2 விஷயங்கள் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இங்கு அதனால ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹ் கொடுத்த விஷயத்தின் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய செல்வம் எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அதற்குள்ளெல்லாம் கேள்வி கணக்கு இருக்கின்றது என்ற அச்சத்துடன் இந்த உலகத்தை நீ மேற்கொள்வாயாக என்றுதான் நமக்கு மார்க்கம் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கின்றது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகவாசிகள், அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள், நயவஞ்சகர்கள், ஷிர்க் செய்தவர்கள் எல்லாம் நரகத்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கு நரகத்தில் கொண்டு செல்லப்படும். அந்த நேரத்தில் நான் நரகத்துடைய வாசலில் நின்று பார்க்கும் பொழுது அதிகமானவர்கள் உள்ளே நுழைந்தது பெண்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதைதான் ஈதுடைய பெருநாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தும் பொழுது ஆண்களுக்கு தனியாக நிகழ்த்திவிட்டு பெண்களிடம் சென்று அவர்களுக்கு தனியான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை நிகழ்த்தினார்கள். யா மாஷரன் நிசா, பெண்கள் சமுதாயமே, அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிகமாக சதகா செய்யுங்கள், ஏனென்றால் நான் அதிகமாக உங்களை நரகத்தில் பார்க்கின்றேன். இப்போ சஹாபியாக்களில் ஒரு பெண்மணி கேட்டார், அல்லாஹுடைய தூதரே அது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, தக்ஃபுர்னல் அஷீரத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தக்ஃபுர்னல் லஅன வ தக்ஃபுர்னல் அஷீரா, நீங்கள் அதிகமாக சாபமிடுகின்றீர்கள், அதிகமாக கெட்ட வார்த்தை, சில கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகின்றீர்கள், சாபத்தை சபிக்கின்றீர்கள். இரண்டாவது தக்ஃபுர்னல் அஷீரத, நீங்கள் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் மாறு செய்கின்றீர்கள், அல்லது அவர்களுக்கு நீங்கள் அமானிதமாக இருப்பது கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் அவர்கள் விரும்பிய விஷயம் ஒரு விஷயம் வந்து சேரவில்லை என்றால் என்ன கூறுகின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எனக்கு எந்த ஒரு சுகமும் நான் கண்டதில்லை என்று முற்றிலுமாக அதை அனைத்து விஷயங்களையும் பெற்ற அனைத்து விஷயங்களை அவர்கள் நிராகரித்து விடுகின்றார்கள் என்று ஹதீஸ் இந்த வார்த்தையில் வருகின்றது. ஆக இந்த விஷயத்தில் நாம் நினைவுகொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்பது மிக முக்கியமான அகீதா மற்றும் கொள்கை ரீதியான விஷயங்கள். சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டன, சொர்க்கம் நரகம் இருக்கின்றது, அது நிரந்தரமாக இருக்கும். சிலர் சொல்வது போல இன்னும் படைக்கப்பட்டதுன்னா வீணாக தான் இருக்குமே, காலியாக இருக்குமே என்று அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய அறிவு ஜீவிகளுடைய விஷயங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொர்க்கம் மற்றும் நரகம் காண்பிக்கப்பட்டது, இதுவும் நாம் ஈமான் கொள்வோம். ஏனென்றால் மறைவான விஷயங்கள் இது சஹீஹான ஹதீஸில் நமக்கு சொல்லப்படும் பொழுது, சஹீஹான ஹதீஸில் வந்துவிட்டது என்றால் அதை நாம் மறைவான விஷயத்தை நாம் ஈமான் கொள்வதுதான் ஒரு முஃமின்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இதே அடையாளத்தை தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் ஆரம்பிக்கும் பொழுது முதல் தன்மையை சொல்லும் பொழுது, வல்லதீன யுமினூன பில் கைப், இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இவர்கள் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்வார்கள். சஹீஹான ஹதீஸில் வந்து விட்டதென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்றால் அதை நாம் அப்படியே ஈமான் கொள்வோம். அதை நாம உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி, அதற்கு நமக்கு புரிந்தாலும் சரி, ஹதீஸ் சஹீஹான வந்து விட்டதென்றால் எப்பொழுதுமே அது முரணாக இருக்காது. நம்முடைய அறிவாவது முரணாக இருக்குமே தவிர ஹதீஸுகள் எப்பொழுதுமே சஹீஹான ஹதீஸுகள் எப்பொழுதுமே குர்ஆனுக்கோ அல்லது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கோ எப்பொழுதுமே முரணாக இருக்காது. அப்படி நமக்கு தெரிந்தது என்றால் நம்முடைய அறிவை தான் நாம குற்றவாளியாக நாம கருதி, என்னுடைய அறிவு இன்னும் இந்த ஹதீஸுகளை புரிவதற்கு கல்வி இல்லை என்று நாம கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், அல்லாஹு தஆலா நமக்கு ஆகுமானதாக்கிய ஹலாலான ரிஸ்கை நாம ஹலாலான முறையில் தேடி அந்த கேள்வி கணக்கிலிருந்து நம்ம அந்த விஷயங்களை நாம அஞ்சிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நமக்கு அனுமதித்த வழிமுறையில் அதை பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகவும் அதே போல சொல்லப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வழிமுறையில் அதை செலவு செய்யக்கூடியவர்களாகவும் நாம் சிந்தித்து இதை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலான ரிஸ்கை கொடுக்கக்கூடியவர்களாக எப்பொழுதுமே அதை தேடக்கூடியவர்களாக தான் நம்மை ஆக்கியல்வானாக. ஒரு கவலை ஹராமுடைய உணவையும் நம்முடைய வயிற்றில் செல்லாத போல் அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.